தேவன் ஒருத்தருக்கும் உனக்கு நான் ஒரு ஆக்கினை தர போறேன்னு சொல்றது கிடையாது. தீமைகள் தான் உன் கண்களுக்கு தெரியுது. தீமை தான் உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் பாக்குறாங்க, அப்படியே பாக்குறாங்க. தீமை தான் எல்லா கட்டக்காரிகளா பாக்குறாங்க. ஐயோ இதுக்கு இல்ல, அது இல்ல, இது கிடைக்கல, அது நடக்கல, இதாவல, இதாவல, அதாவல, இப்படியே கிடக்குது அப்படின்னு. இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா பாவம் வந்து என்ன ஆச்சுன்னா, பாவம் இல்லாத மனுஷன் நீதிமான் எப்படி பார்ப்பான்னா, அவன் தீமையை கண்ணுக்கு தெரியாது, அவன் பார்க்கதான் நன்மையா இருக்கும். தலைப்பு என்ன? தேவன் ஆக்கினை தருவதில்லை. தேவன் இது யார் ஆக்கினை எடுத்துக்கிண்டு? அவங்க எடுத்துக்கினாங்க. தேவன் ஒருத்தருக்கும் உனக்கு நான் ஒரு ஆக்கினை தர போறேன்னு சொல்றது கிடையாது. இமானுக்காக ஒரு ஆக்கினை வச்சுருக்கிறேன் நான், இமானுக்கு ஒரு ஆக்கினையை தரப்போகிறேன், ஒரு பெரிய பனிஷ்மெண்ட்டை வச்சுருக்கிறேன் நான், அவனுக்கு டக்குன்னு தர பாரு அந்த பனிஷ்மெண்ட்டை அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு வச்சுருக்கல கர்த்தர். இங்கே ஆக்கினையை அவன் எடுத்துக்கிறான், அந்த பெண்ணும் அவளும் எடுத்துக்கிறான். பிறகு பாருங்கள், அது மாத்திரம் இல்லை, 25ஆம் வசனம் வாசிக்கிறான் பாருங்கள். இதில் 2:25, ஆதாமும் அவள் மனைவியும் இருவரும் நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கமடையாது இருந்தார்கள். இது எப்போ? பாவம் செய்யறதுக்கு முன்னே எப்படி இருந்தாங்களாம் அவங்க? நிர்வாணியாக இருந்தும் வெட்கப்படலை. அப்படின்னா நிர்வாணினா என்ன அர்த்தம்னா, அவங்க வந்து கடவுளுடைய பாதுகாப்பில், தேவனுடைய பிரசன்ஸில், தேவனுடைய வல்லமையினால, தேவனுடைய குளோரினால மூடப்பட்டிருந்தாங்க. அவங்க வந்து தேவனுடைய மகிமை மாத்திரம் இல்லை, தேவனே அவங்களை சூழ்ந்திருந்தார். அவங்க எப்படி இருந்தாங்கன்னா அப்படின்னா நிறைவோடு இருந்தாங்கன்னு அர்த்தம் அது. ஆனால் அடுத்தது என்னாச்சு? இவங்க பாருங்க, இப்போ என்னாச்சு? சாப்பிட்ட உடனே அவன் சொல்றான், சாப்பிட்ட உடனே 7ஆம் வசனம், அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தியிலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். இப்போ பாருங்க, கவனிங்க, அங்கே கண்ணு திறக்கப்பட்டுச்சு, இங்கே கண்ணு திறந்து இருந்தால் அவங்க நிர்வாணியாக இருந்தாங்க. இதில் என்ன அர்த்தம்னா, தேவனை பார்க்கிற கண்ணு 25ஆம் வசனத்தில் இருந்தது. இந்த 3:7 வந்து தேவனை பார்க்க முடியாத ஒரு கண்ணு உண்டாயிடுச்சு. கண்ணு திறக்கப்பட இப்போ வந்து அசுத்தத்தையும் பாவத்தையும் கெட்ட காரியங்களையும் வாழ்க்கையில் பார்க்கக்கூடியவனா மாறிட்டான். நல்ல காரியங்களை பார்க்கறதுக்கு கண் மூடப்பட்டுச்சு. விளங்குதுங்களா? இப்போ நான் சொல்றது என்ன ஆச்சுன்னா, இப்போ பாவம் வந்த பிறகு முதல் வந்து நல்லதை மாத்திரம் தான் பார்க்கறதுக்கு அவனுக்கு கண்ணு இருந்தது. க்ளோரி பார்த்தா, நிர்வாணியாக இருந்து கூட நிர்வாணியாக தெரியல அவங்களுக்கு, எல்லாம் நல்லதாக இருக்குது, ரொம்ப சேஃபாக இருக்கிறாங்க, ரொம்ப அழகாக இருக்கிறாங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்க, ரொம்ப 2 பேரும் ரொம்ப நேசிக்கிற ஒரு மக்களாக இருக்கிறாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, பாவத்தை உள்ளே போன உடனே இப்போ என்ன ஆச்சுன்னா, தீமையை தான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தீமைகள் தான் அவங்க கண்களுக்கு தெரியுது. தீமை தான் அவங்க வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்க்குறாங்க, அப்படியே பார்க்குறாங்க. தீமை தான் எல்லா கட்டக்காரிகளாக பார்க்குறாங்க. ஐயோ இதுக்கு இல்லை, அது இல்லை, இது கிடைக்கல, அது நடக்கலை, இதாவல, அதாவல, இப்படியே கிடக்குது அப்படின்னு. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, பாவம் வந்து என்ன ஆச்சுன்னா, நன்மையை பார்க்க விடல, தீமையை பார்க்க ஆரம்பிச்சிச்சு. நான் சொல்கிறேன், இப்பயும் நான் சொல்கிறேன், நீங்கள் நன்மையை பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நன்மையை பாருங்கள். உங்களுக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார், அதை பாருங்கள். கர்த்தர் கூட இருக்கிறார், அதை பாருங்கள். அவர் உன்னை விட்டு விலகுதும் நீ கைவிடுதுன்றது பாருங்கள். நீங்கள் இப்போ தேவனுக்குரியவர்களாக இருக்கிறீங்கன்னு பாருங்கள். கிறிஸ்து பிரசனம் உங்கள் மேலே இருக்குதுன்னு பாருங்கள். சொல்கிறாங்களே இன்றைக்கி கோயிலை கட்டுறோம் அப்படின்றாங்க. கோயிலை நம்மையே கர்த்தர் கோயிலாக்கி வச்சுக்கிறார். ஹலோ, கோயிலை கட்டப்போ தேவையில்லை, நானே ஒரு கோயில். ஏன்னா சொல்லுவாங்க, அப்போ கூட எம்ஜிஆர் படங்குது, குடியிருந்த கோயில். எனக்குள்ள கடவுளுக்கு குடியிருக்கிறார், ஆவது நான் தான் குடியிருந்த கோவில். ஆமேன். கோயிலை நான் கட்ட போடணும் அவசியம் இல்லை, நானே ஒரு கோவிலாக என்னை கர்த்தராக்கி வச்சுக்கிறார். விளங்குது நான் சொல்கிறது? அப்போ அதை இப்போ உங்களுக்கு உணர்றீங்களா? அதை உணருங்க. அதை காலையில் ஏஞ்சோம், நான் ஒரு கோயில். அதை நன்மையை பார்க்குற கண்ணு இல்லை இன்னைக்கு தீமையை பார்க்குற கண்ணு. ஐயோ என்ன பரிதாபமாக பார்க்குறேன், நான் சரியில்லை, நான் ரொம்ப மோசம், எனக்கு வேஸ்டியா, ரொம்ப என்னுடைய ஃபீலிங்கை பார்க்கும்போது நான் ரொம்ப என்னை பார்க்கறதுக்கு இன்னும் இப்போ கஷ்டமாகுது.
அதான் பாவத்தினுடைய பார்வை. நன்மையின் பார்வை என்ன? ஜீவனின் பார்வை என்ன? நான் கோயிலாக இருக்கிறேன், தேவன் கூட இருக்கிறார், என்னை விட்டு விலகுதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை, நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன், பரலோகத்தின் குடிமகனாக இருக்கிறேன், சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லாத்தையும் நான் ஆளுகை செய்ய முடியும், நான் சொல்கிறது தான் அப்படி நடக்கும்ன்றது என்னன்னா இதுதான் தேவனுடைய பார்வை. அந்த பாவம் இல்லாத ஒரு மனுஷனுடைய பார்வை. ஆமென். பாவம் இல்லாத மனுஷன் நீதிமான் எப்படி பார்ப்பான்னா, அவன் தீமையை கண்ணுக்கு தெரியாது, அவன் பார்க்கறதுலாம் நன்மையாக இருப்பான். என்னன்னா ஏந்திரிச்சவனே பார்ப்பான், ரட்சிக்கப்பட்டிருக்கிறப்பா, தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம்ப்பா, நான் தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறோம்ப்பா, பரிசுத்தவானாக இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் நன்மை செய்கிறவனா இருக்கிறேன், நான் நற்கிரியை செய்கிறவனா இருக்கிறேன், அபிஷேகம் என் மேலே இருக்குது, வரங்க என் மேலே இருக்குது, ஜெபிக்கிற மனுஷனாக இருக்கிறேன், என்னுடைய ஜெபத்தை கடவுள் கேட்குறாரு, நான் ஜெபம் பண்ணால் கர்த்தர் உத்தரவு தராரு. ஹலோ, நினைக்கிறியாப்பா ஜோசப்? இதை இப்படி தான் பார்க்கணும். இவன் தான் நீதிமானுடைய பார்வை, இவன் தான் நல்ல உபதேசத்தினுடைய பார்வை.